பாட்டாளி உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி. மிகப்பெரிய சந்தோஷத்தினுடைய உச்சத்துல இருந்த சேனல் தொடங்கிய 2 நாட்கள்ல நம்முடைய சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. 4000 மணி நேரத்தை கடந்திருக்கு. ஒரு காணொளி 1,00,000 பார்வையாளர்களை எட்ட போகுது. எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா இருந்தேன்னா, நான் என் 2 பெண் பிள்ளைகளை பெற்ற போது இருந்த மகிழ்ச்சியில் சரிபாதி மகிழ்ச்சியா நேற்றைய தினம் நம்ம சேனல் மானிட்டேஷன் அடைஞ்சிருந்தேன். அவ்வளவு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவ்வளவு பெரிய விஷயம் தான். ஒரு யூடியூபருக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிருந்திருக்கும். நம்முடைய பழைய சேனல்ல இதை எட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 6 மாத காலங்கள் ஆச்சு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு யூடியூப் சேனல் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சாதனைகளை முழங்கி, தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவருடைய போராட்ட வரலாறை முழங்கி 2 நாட்களில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னா இது அவ்வளவு சாதாரணமான விஷயமும் கிடையாது. எனக்கு தெரிந்து எந்த ஒரு செய்தி ஊடகங்களுடைய இல்லை அரசியல் சார்ந்த யூடியூப் சேனலும் இதை எட்டியிருக்கான்னா எனக்கு சந்தேகம்தான். ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல்கள் இப்ப ஜிபி மூத்த மாதிரியோ மத்த சேனலோ எட்டுதுன்னா அது சாதாரணமான விஷயம். ஆனால் செய்தி சார்ந்து அரசியல் சார்ந்த சேனல்கள் 2 நாட்கள்ல 4000 மணி நேரத்தை எட்டி மானிட்டைசேஷன் ஆகுறது என்பதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நாங்கள் எப்படி விவரிக்கிறதுனா, நேத்தி ஒரு குழந்தை பிறந்து நாளைக்குள்ளார 70 வயதுல எட்டக்கூடியதெல்லாம் பேர பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான நிகழ்வு இது. அது சொல்றப்ப உங்களுக்கு விந்தியா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு யூடியூபருக்கு தெரியும், இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தான். எனக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா கடந்த 3 ஆண்டுகள்ல இதுல பயணிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய வெற்றின்றது தெரியும். அதையும் கடந்து சொல்லணும்னா திமுகவிலேயே அடிமட்ட தொண்டன் ஒருத்தவன் தலைமை பொறுப்புக்கு போகின்றது மாதிரியான கடினமான விஷயம் இது. இதற்கெல்லாம் யார் காரணம்? ஒரே ஒரு காரணம், ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுத்த அன்பனால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. நிச்சயமா சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவிற்கான நாம் நம்முடைய சேனலை கொண்டு போய் சேர்க்க முடியாது. தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சேனலை தொடங்கணும்னு முடிவெடுக்கிறோம். அன்றைய தினமே ஒரு சேனலை உருவாக்குறோம். அடுத்து 2 நாட்களுக்கு காணொலி பதிவிடல, 2 நாட்கள் கழித்து காணொலி பதிவிடுறோம். பிரபலமான நபர்கள்ட்ட தொடர்பு கொண்டு போட சொல்லலை. ஏன்னா எனக்கு அந்த ஒரு நெருடல் இருந்துச்சு. ஏன்னா இனிமேட்டுக்கு ஒரு 1000கணக்கான யூடியூபர்களை உருவாக்கணும் என்று மருத்துவர் ஐயா அவரோட உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது அடுத்தபடியாக நாம் பகிரலாம். அத்தனை பேரையும் பகிர சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய சேனலை அவங்க பகிர்ந்துட்டாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் பகிர சொல்லி அது ஒரு தர்ம சங்கடத்துல அவங்களை ஆழ்த்த முடியுமான ஒரு கேள்வி இருந்துச்சு. அதையும் கடந்த பின்பாக கேட்டிருந்தேன். ஒரு சில பேர்ட்ட கேட்டிருந்தா சோலைமான் ஆர்மகான போட்டிருந்தாங்க, நம்மளோட கல்லுப்பாடி சேதுபதி போட்டிருந்தாப்புல, அப்போ ஊடக பேரனுடைய அத்தனை நிர்வாகிகளும் போட்டிருந்தாங்க. இந்த சாதனையை சாதிப்பதற்கு ஊன்றுகோலாக ஊடக பேரனுடைய அத்தனை நிர்வாகிகளும் உடனிருந்தாக. எங்களுடைய மாவட்ட செயலர் செல்வமகேஸ்வரன் போட்டிருந்தாங்க. கடலூரினுடைய கிழக்கு பகுதியினுடைய மாவட்ட செயலர் கடலூர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் போட்டிருந்தாங்க. இப்படியான பதிவுகள் நிறைய பேர் பதிவு போட்டிருந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதை கடந்து அந்த நரல்ரத்னம் அவர்கள் மிகப்பெரிய ஊக்கமளித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மள பண்ணியிருந்தார். இப்படின்னா 1000 யூடியூபர்களை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாமே இது மாதிரி கேட்டிருந்தா என்ன ஆகிறது அப்படியே போட்டிருந்தாப்புல. அப்போ ஊடக பேரனுடைய அத்தனை நிர்வாகிகளும் போட்டிருந்தாங்க. இந்த சாதனையை சாதிப்பதற்கு ஊன்றுகோலாக ஊடக பேரனுடைய அத்தனை நிர்வாகிகளும் உடனிருந்தாக. எங்களுடைய மாவட்ட செயலர் செல்வமகேஸ்வரன் போட்டிருந்தாங்க. கடலூரினுடைய கிழக்கு பகுதியினுடைய மாவட்ட செயலர் கடலூர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் போட்டிருந்தாங்க. இப்படியான பதிவுகள் நிறைய பேர் பதிவு போட்டிருந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதை கடந்து அந்த நரல்ரத்னம் அவர்கள் மிகப்பெரிய ஊக்கமளித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மள பண்ணியிருந்தார். இப்படின்னா 1000 யூடியூபர்களை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாமே இது மாதிரி கேட்டிருந்தா என்ன ஆகிறது அப்படி என்கின்ற நெருடல் இருந்துச்சு. அதை கடந்து நம்ம சொல்லியிருந்தா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அருளன் அவர்கள்லாம் பல முறை நம்மளை பாராட்டி இருக்கிறாங்க, பல முறை நம்மளுக்கு ஊன்றுகோலா இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி போட சொல்லியிருந்திருக்கலாம். நம்ம மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லி போட சொல்லியிருந்திருக்கலாம். முன்னணி நிர்வாகிகள்ட்ட சொல்லி போட சொல்லியிருந்திருக்கலாம். திரை உலகில் இருக்கக்கூடிய முன்னணி நம்ம சோலை ஆர்மகானம் போட்டிருந்தாங்க. பல பேரை அழுத்தம் கொடுத்து போட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அதன் பின்பாக ஒரு தர்மச்சங்கடம் இருந்துச்சு. பிரபலமானவர்கள் பகிராமலையும் பதிவு செய்யாமலையுமே பாட்டாளிகள் அத்தனை பாட்டாளி உறவுகளும் பகிர்ந்து இந்த அளவிற்கான ஒரு நிலையை எட்ட முடியுது அப்படின்னா உள்ளபடியாகவே இது எனக்கு மகிழ்ச்சி தான். தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட அன்னைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தோம். 1000 யூடியூபர்களை உருவாக்குறோங்க ஐயா. அன்னைக்கு ஒரு தவறுதலான செய்தியுமே பதிவிடப்பட்டுட்டோம். ஒரு ஆர்வத்துல
ஒரு வாரம் என்பதற்கு பதிலாக ஒரு நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாரத்துல நான் கணக்கிட்டபடி ஒரே வாரத்துல இந்த 15 யூடியூபர்களுடைய சேனல்கள்லையும் 1.5 கோடி பார்வையாளர் இருந்துச்சு. அன்னைக்கு நான் பேசுறப்போ ஒரு நாட்கள் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் திருத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட உத்தரவாதம் கொடுத்தது போல 1000த்திற்கும் மேற்பட்ட யூடியூபர்களை நாங்கள் உருவாக்க தயாராகிட்டு இருக்கிறோம், உருவாக்குவோம். மருத்துவர் ஐயா அவர்களுடைய கொள்கை முழக்கத்தை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழினமும். இது நான் எப்படி பெரிய சாதனை, திமுக காரங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நாம் தமிழர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அதிமுக யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அத்தனை கட்சியும் வச்சிருக்காங்க. ஆனால் அத்தனை கட்சியினுடைய யூடியூப் சேனலும் இதை செஞ்சாங்களான்னா தெரியல. கள்ளிப்பாடி சேதுபதியோட யூடியூப் சேனல் முடக்கப்பட்டுச்சு. அடுத்து தொடங்கின அவருடைய சேனல் மிக விரைவில் ஒரு நிலையை எட்ட முடிஞ்சது. அதே போல நம்முடைய சேனல் வரலாறாக காணாத முடியாத அளவிற்கு ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்ச மாதிரி 2 நாட்கள்ல 4000 மணி நேரத்தை கடந்து இதுக்கு நிச்சயமா பொன்முடிக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். நேற்று ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, இதுக்கெல்லாம் நீங்க பொன்முடிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பொன்முடியை பத்தி பேசின ஒரு வீடியோ தான் 1 லட்சம் பார்வையாளர் கேட்டா இருந்துச்சு. ஏன்னா நேற்று முதல் நாள் வரைக்கும் 500 மணி நேரம் தான் ஓடி இருந்துச்சு. நேற்று அந்த ஒரே வீடியோல 3500 மணி நேரத்தை கடந்திருக்கு. ஒரே வீடியோ தான். இது வரைக்கும் ஒரு 86,000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கடந்திருக்கு. அப்பனா பொன்முடி செஞ்ச ஊழல் பெருச்சாலி நம்மளுக்கும் அது எதா இருக்குன்னா அப்படி கிடையாது. நாம் உண்மையை உறக்க சொல்றோம். அதுல பொன்முடி வந்து சிக்கிக்கிட்டாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படியான நம்முடைய சேனல்கள் அத்தனையுமே வளர்ச்சி பெறதுன்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய சாதனையை கேட்பதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தருவதற்காகவும் ஆயிரக்கணக்கான பாட்டாளி உறவுகள் இருக்கிறாங்க. அதனால்தான் இது சாத்தியமானது. இது அத்தனை வெற்றிக்கும் காரணம் ஒரே ஒரு நபர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். அவர்தான் ஆணிவேராக இருந்து நம் அத்தனை உறவுகளையும் ஒன்றிணைத்திருக்கின்றார். அதனால் கிடைத்த எட்டிய சாதனைத்தான் இது. நன்றி.